வணக்கம். இப்போ நம்ம வாயுவில் அதாவது வாயுக்களில் ரெண்டாவதாக இருக்கிற ஆன உதானன் வாயு பற்றி பார்க்க போகிறோம். இந்த உதானன் வாயு பேசும் ஆற்றலை சரி செய்யுமா, அதாவது பேசும் ஆற்றலை கவனிச்சுக்கிட்டு இருக்குமா. அதாவது இந்த திக்கு வாய், அப்புறம் ஸ்டாமரிங், அதாவது சில பசங்கள்லாம் ஸ்டாமர் பண்ணுவாங்க இல்லைங்களா, சரியான பேச்சு வராது, கிளாரிட்டியான பேச்சு வராது, இல்லை கரெக்டான ஏஜில் ஒரு 2-2.5 வயசில் பேச்சு வரணும், அவங்களுக்கு பேசும் ஆற்றல் இருக்காது, லேட் ஆகும். ஸோ இதெல்லாமே இந்த உதானன் வாயினால் டிலே ஆகுது. இது சரியாக நம்ம உடம்புல இல்லை அப்படின்னா, சரியாக செயல்படலை அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணும். அதே மாதிரி இந்த உதானன் வாயு நம்ம சரியாக இருந்தது, நம்ம உடலில் நல்ல கரெக்டான முறையில் போயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னா நம்ம பக்கவாதம் கூட இது சரியாகும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த உதானன் வாயு நம்ம உடம்புல எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம தொப்புலேருந்து ஒரு விரல் மேலே இருக்கிற இடத்துல இருந்து அந்த ஒரு விரல் மேலே தான் அது குடிக்கொண்டு இருக்குமா. சரிங்களா? அதாவது பிராணன் தொப்புலேருந்து மேலே கழுத்து வரைக்கும் சொன்னேன். ஆனால் உதானன் வாயு தொப்புலேருந்து ஒரு விரல் மேலே இருக்கிற அந்த பகுதியில் குடிக்கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போது இதோட காம்பினேஷன், அதாவது இந்த உதானன் வாயுவோட காம்பினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்றும் நெருப்பும். ஸோ காற்றும் நெருப்பும் சேர்ந்து ஆனது தான் இந்த உதானன் வாயு. இதோட மந்திரம் என்ன, இது எப்படி சான் பண்ணலாம் அப்படின்னா, ஓம் உதானாய நமக, ஓம் உதானாய நமக, ஓம் உதானாய நமக அப்படின்னு சொல்லி இந்த உதான வாயுக்கு சாண்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்யூ.